வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் முழுவதும் எப்படி இருக்கும் இந்த பிரபஞ்சமானது, அதனால் ஜனங்களுக்கு நாம் அனைவருக்கும் என்னென்ன ஏற்படும் என்பதை பற்றி ஒவ்வொரு பதிவாக பதிவிட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் பகுதி 8ஆக இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் முதல் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் ஆதாயம் எவ்வளவு, விரயம் எவ்வளவு என்பதை பற்றியும், 27 நட்சத்திரக்காரர்களுக்கு குரோதி வருஷத்திய அவ பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறதையும் இன்றைய பதிவில் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை குரோதி வருஷத்திலே சித்திரை மாதம் 1ஆம் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை நடத்தி கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். குரோதி வருஷம் இதில் 12 ராசிக்காரர்களுக்கும் ஆதாயம் எவ்வளவு கிடைக்கும், விரயம் எவ்வளவு கிடைக்கும், அதை பற்றி தான் சொல்லியிருக்கோம். இதில் ஒன்று முதல்ல புரிஞ்சுக்கணும், நீங்கள் எல்லாரும் இது வருஷத்திய ஆதாய விரயம் இந்த மாதிரி தான் நடக்குமா? 100% இந்த மாதிரி தான் நடக்கும். ஒரு சில பேருக்கு 100% நடக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜனனம் எடுத்த அந்த நாளில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களுடைய தன்மையும் தற்போது இந்த குரோதி வருஷத்தில் உள்ள நவக்கிரகங்களினுடைய தன்மையை பொறுத்தும் அவ ராசிக்கு நல்லதாக இருக்கு அப்படின்னாக்கா, இப்போ உங்களுக்கு விரயம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆதாயம் கம்மியாக இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன். ஆதாயம் தாராளமாக தூக்கியே கொடுப்பார், விரயம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே உங்களுக்கு இப்போது நேரம் சரியில்லை, ஜனன காலத்தில் நேரம் சரியில்லை அப்படின்னா இதில் எப்படி போட்டிருக்காங்களோ அது பிரகாரம் தான் நடக்கும். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு ஆதாயம் நிறைய இருக்கு, விரயம் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை வந்து அர்த்தம் என்னன்னு கேட்டாங்கனாக்கா, அப்போ ஆதாயம் வந்து நிறைய இருக்கு, விரயம் வந்து கம்மியாக இருக்கு, அதன் பிரகாரம் தான் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா அதன் பிரகாரமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஜனன காலத்துலையும் இப்போ எப்போ என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் அத்தனையுமே இருக்கும். அதனால நீங்க எல்லாரும் இந்த பதிவை பார்த்துக்கோ. மேஷ ராசி, விருச்சிக ராசி மையன்பவர்களுக்கு ஆதாயமானது 8, விரயமானது 14. அதாவது உங்களுக்கு 8 ரூபாய் வருமானம் வரும், 14 ரூபாய் செலவாகும். கடன் வாங்கணும். கடன் வாங்காமல் இருக்கிறது எப்படிங்கிறத மேஷராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும் பார்த்துக்குங்கோ. ஏன்னா மேஷராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் உட்காந்துருக்கா இந்த வருஷம் முழுக்க. அதே சமயம்
விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் 4ல் உட்காந்துருக்க சனீஸ்வர பகவான். இதுதான் பிரச்சனை. இதுதான் பிரச்சனையா உங்களுக்கு மேஷ ராசி விருச்சிக ராசிக்கும். அதனால அந்த 8 ரூபாய் வருதா, அந்த 8 ரூபாய்க்குள்ள எப்படியாவது வாழ்க்கையை நடத்திட்டு போங்க. கடனை வாங்காம போகலாம். ரிஷபராசி துலா ராசி ஆதாயம் 2 விரயம் 8. என்னடா இது? காரணம் என்ன? இந்த வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வரார். அப்ப அந்த ரிஷபராசிக்கு அதிபதியானவர் யார்? சுக்கிரன். துலா ராசிக்கு அதிபதி யார்? சுக்கிரன். அதனால இந்த குரு பகவான் சுக்கிரனுக்கு நேர் விரோதி, சத்ருகிரகம். சத்ருகிரகத்துடைய வீட்டில் போய் உட்கார போறார் குரு பகவான். அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கும் துளாராசிக்காரர்களுக்கும் 2 ரூபாய் வருமானம் வரும், 8 ரூபாய் செலவாகும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். அதே மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் என்னன்னா 5 ரூபாய் வரவு, 5 ரூபாய் செலவு. ஆதாயம் 5 விரயம் 5. 5 ரூபாய் வந்ததுன்னா 5 ரூபாய் செலவாயிடும். அது எவ்வளவோ சந்தோஷம். ஓரளவுக்கு பகவானோட அனுகிரகத்தில் ரூபா இல்லை. ஏன்னு கேட்டேன்னா இந்த குரு பயிற்சியானது மிதுன ராசிக்கு 12ல் வர போறாரு, சுப செலவு. கன்னியா ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல அவர் உங்களுக்கு 5ஆம் பார்வையை பார்க்குறார். அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஜென்மத்தில் இந்த வருஷம் முழுக்க கேது உட்காந்துருக்கார். அதனால தான் கன்னியா ராசிக்கு. கடக ராசிக்கு ஆதாயம் 5 விரயம் 11. காரணம் கடகராசிக்கு அஷ்டமத்தில் சனி. ஆனால் லாபஸ்தானத்தில் குரு இருக்கார, அவர் கொடுக்க வேண்டாமா? அதனால தான் 2 ரூபாய் கொடுக்குறாரு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். 5 ரூபாய் கொடுத்துட்டு 11 ரூபாய் செலவு வாங்கிடுறாரு. சிம்மராசிக்காரர்களுக்கு ஆதாயம் 2 விரயம் 14. ஏன்னா சனீஸ்வர பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்ப்பதனால. ஆனால் தொழில் ஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கார், வரப்போறார். அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். ஆனால் இந்த சனீஸ்வர பகவானால உங்களுக்கு கண்டிப்பாக விரயமானது ஏகப்பட்டதாக இருக்கும். தயவு செஞ்சு எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் சிம்மராசி மிகன்றவர்கள் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணி ஒரு காரியத்தை செய்யும். தனுர் ராசி மீன ராசி என்பவர்கள் இவளுக்கு ஆதாயம் 11 விரயம் 5. ஏன் அப்படின்னா இந்த 2 ராசிக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னாக்கா குரு பகவான். அந்த குரு பகவான் இந்த வருஷம் முழுக்க என்ன பண்ண போறார்? ரிஷபராசியில் உட்கார போறார். 3ஆம் இடத்துல போய் மீன ராசிக்கு போய் உட்கார்றார். தனுர் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6வது ராசிக்கு போய் உட்கார போறார். 6ஆம் இடத்துல போய் உட்கார போறார். ஆனால் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் நல்லது செய்கிறார். அதே சமயம் ராகு பகவான் நல்லது செய்கிறார் தனுராசி மீனவர்களுக்கு. கேது பகவானும் நல்லது செய்ய போறார். அதனால இத்தனை கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்யறதுனால உங்களுக்கு ஆதாயம் தாராளமாக கிடைக்கும். 11 ரூபாய் வந்ததுனாக்கா 5 ரூபா தான் செலவு, 6 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். அப்படியா மொத்த பேருக்கும் நான் ஆரம்பத்தில் என்ன சொல்லிருக்கோன்னா அது பிரகாரம் தான் நடக்கும். நீங்கள் சொல்ல எனக்கு ஆதாயமே கிடைக்கலன்னு கேட்கக்கூடாது. உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தற்சமயம் உங்களுக்கு இருக்கிறது தான் நான் சொன்னேன். ஆனால் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிற பார்த்துக்கோ.
மகர ராசி கும்பராசி ஆதாயமும் 14 விரயமும் 14. ஏன்னாக்கா இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருனாக்கா சனீஸ்வர பகவான் அவருடைய ராசிலேயே உட்காந்துருக்க, கும்பராசிலேயே உட்காந்துருக்க. அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இந்த 2 ராசிக்காரர்களுக்கும். ஏன்னா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் இடத்துக்கு தான் போறார் குரு. அவர் கொடுக்கறத கொடுப்பார், அப்படியே சரியா போடும். மகர ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போறார். அதே கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போறார். கும்பராசிக்கு இது ஒவ்வொரு காலம் அப்படியே மாறிட்டே இருக்கும். கிரகங்கள்னால தான் மாறுறதே தவிர காலம் அப்படியே தான் இருக்கு. கிரகங்கள் மாறும் பொழுது நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறும். அதுக்கு காலம் மாறிடுது, காலம் மாறிடுதுன்னு எல்லாம் நம்மளாம் சொல்லிட்டு இருக்கோம். காலம் எப்பயும் அப்படியே தான் இருக்கு. நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறது கிரகங்கள். அந்த கிரகங்களை ஆட்டி படைப்பது இறைவன். அப்ப நம்ம நேரம் இறைவனை பிடிச்சிடலாம, அந்த பக்தி என்ன மார்க்கத்துல போய் இறைவனை பிடிச்சிடலாம. அடுத்ததாக குரோதி வருஷத்தியா 27 நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம பலன். இந்த மாதிரி தான் இந்த ஜென்ம பலன்ல இப்படித்தான் இருக்குமா 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தற்போதைய கிரக நிலைமை, நீங்க ஜனனம் எடுக்கும் போது இருந்த கிரக நிலைமை, இந்த 2த்தையும் ஆராய்ச்சி பண்ணினா அதுவும் பிரகாரம் உங்களுக்கு நடக்கும். இதில் போட்டா போல கண்டிப்பாக நடக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு ராஜ வெகுமானம் நல்ல பிரமாதமா இருக்கு இந்த குரோதி வருஷத்துல. ஆனா வருஷம் சரியில்லை. இது இந்த வருஷத்தினுடைய நட்சத்திர பலன், ஜென்ம நட்சத்திரத்தோட பலன் நல்லா புரிஞ்சு வச்சிங்க. ஆனா குரோதி வருஷம் நல்ல வருஷம் இல்லை. அபபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கும் ராஜ வெகுமானம் தான். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கும் ராஜ வெகுமானம் தான் இந்த வருஷம் முழுக்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கும் ராஜ வெகுமானம் தான். ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கும் பிரமாதமா இருப்பு. சரி, இவ்வளவு தூரம் சொல்றேங்க. உங்களுக்கு தற்போது இந்த அஸ்வினி நட்சத்திரத்திலேருந்து திருவாதிரை நட்சத்திரம் வரைக்கும் இருக்கும் எல்லாருக்குமே ராஜகுமாரம் சொல்லிட்டார். அப்படியா இருக்கும். உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய தசா புத்தி என்னங்கிறத பாருங்க. சுப தசைகளாக இருந்தால் கண்டிப்பா ராஜபெருமானம் தான், அவ்வளவு சந்தேகமே கிடையாது. அசுப தசைகளாக இருந்தால் கண்டிப்பா ராஜபெருமானம் அவ்வளவு தூரத்துக்கு இருக்காது, கொஞ்சமா இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் தனநாசம், அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கெல்லாம் தனநாசம். தனநாசம்னா என்ன? 12ல் குரு பகவான் உட்கார்றதுனால தங்கம் மஞ்சள், அவருக்கும் மஞ்சள். ஏன்னா அவன் ப்ரகஸ்பதி. தங்கத்தில் நீங்க யாருமே புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தயவு செஞ்சு தங்கத்தை வாங்காதீங்க. தங்கத்தை இந்த குரோதி வருஷத்துல வாங்கினேன்னா இருக்கக்கூடிய தங்கமும் உங்களுக்கு விரயமாயிடும். வீட்டில் இருக்கிற மொத்த தங்கமும் போயிடும். அதனால குரோதி வருஷத்துல புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வாங்காதீங்க. புஷ்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கும் தனநாசம். ஏன்னா 8ல் சனி. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் தனநாசம், அவளுக்கும் 8ல் சனி. மகம் நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு இந்த 3 நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, புனர்வசு, புஷ்யம், ஆசிலேஷம், புனர்பூசம், பூசம், ஆகில்யம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தனநாசம். ஆனா அவளுக்கு சுபக்கிரக தசைகள் நடக்குமே ஆனால் அந்த தனநாசமானது கம்மியாக இருக்கும், ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கும். ஆனா தனநாசமானது உறுதி தான். அது தங்கம் எடுக்காம இருந்தா தப்பிச்சுக்கணும்.
மகம் நட்சத்திரத்துக்கு தன லாபம். தாராளமாக வாங்குங்கோ, தங்கத்தை வாங்கி சேர்த்து வைங்கோ, நல்லா இருக்கிற காலகட்டம். பூர்வ பல்கி நட்சத்திரம், பூர நட்சத்திரத்துக்கும் தன லாபம். உத்தரபல்வனி நட்சத்திரம், உத்தரபல்கி நட்சத்திரம் உத்தரத்தில் பிறந்தவாளுக்கெல்லாமும் தன லாபம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருக்குமே தன லாபம் தான் இந்த குரோதி வருஷம் முழுக்கவும். சித்ரா நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருக்குமே தன லாபம் தான். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கும் தன லாபம். சரி, தன லாபம் சொல்லிட்டே, அப்போ நாம் ஜாலியாக வாங்கலாமே, எல்லாத்தையும் செய்யலாமே. கடனை வாங்கியாவது வாங்கணும்னு இருக்காதீங்க. உங்கள் கையில் இருந்ததுன்னா அதுக்கு உண்டானது 1 கிராமோ 2 கிராமோ வாங்குங்க. இவர் சொல்லிட்டார், சேரும் சொல்லிட்டார், அதனால நான் வெள்ளை கடனை வாங்கி 6 பவுன் 7 பவுன் 8 பவுன் 10 பவுன் எல்லாம் வாங்கி வச்சுடுறேன் அப்படின்னாக்கா நீங்கள் தான் அவசரப்படுவீங்க. விசாகா நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரத்துக்கு ஸ்தான சலனம். என்னன்னாக்கா ஸ்தான சலனம்னா என்ன? இதை செய்யலாமா கூடாதா? செய்யலாமா செய்ய வேண்டாமா? இதை நமக்கு கை கூடுமா கை கூடாதா அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு சஞ்சலமானது உருவாகிட்டே இருக்கும். அனுராதா நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் ஸ்தான சலனம், அவளுக்கும் இதே மாதிரி தான் உருவாகிட்டே இருக்கும். மூலம் நட்சத்திரம், இந்த 2, அதாவது ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் ஸ்தான சலனம் தான். இவங்க விசாக அனுஷம் கேட்ட இந்த 3 பேரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பேன். உங்க தர்மபத்தினியாக இருக்கக்கூடிய உங்க வீட்டுக்காரம்மா, உங்க மனைவியாகப்பட்டவள், அவளுக்கு நேரம் நன்னா இருந்தது, அவள் நட்சத்திரம் வேறு மாதிரி இருந்தது, அவள் என்ன சொல்கிறாளோ அதை கேட்டுட்டு நடாங்கோ, நன்னா இருக்கும். அந்த தர்மபத்தினுடைய பேச்சை நீங்கள் கேட்காம நடந்தீங்கன்னா பலவிதமான குழப்பங்களுக்கு தான் உண்டாகும். மூலா நட்சத்திரம், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கெல்லாம் ஸ்தான லாபம். மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது உடனே வெற்றிகரமாக முடிஞ்சிடும். பூராஷாடா நட்சத்திரம், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கும் ஸ்தான லாபம் தான். மனசில் நினைச்சதெல்லாம் தாராளமாக நடக்கும். உத்தராஷாட நட்சத்திரம், அவளுக்கும் ஸ்தான லாபம் தான், பிரமாதமாக இருக்கும். சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அதில் பிறந்த மெய்யன்பர்களுக்கும் ஸ்தான லாபம் தான் இந்த குரோதி வருஷம் முழுக்கும். அவிட்ட நட்சத்திரம், அதில் பிறந்தவாளுக்கும் சர்விஷ்டா நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கும் ஸ்தான லாபம் தான். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கும் ஸ்தான லாபம் தான். அதனால் அவன் மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், இந்த 6 நட்சத்திரக்காரரும் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக வெற்றிகரமாக முடியும் உங்களுக்கு இந்த வருஷம். அதே பூர்வ புரட்டுகதா நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கெல்லாம், மெய்யன்பர்களுக்கெல்லாம் ராஜ கோபம் வரும். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவீங்க. ஒன்றுமே இருக்காது, குடும்பத்தில் சண்டை வந்துட்டே இருக்கும், எச்சரிக்கையாக இருக்கும். உத்தர புரட்டாதி நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ராஜகோபம் தான் வரும். வீட்டில் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும். உத்தியோகத்தில் பிரச்சனை வரும். எல்லாத்துக்கும் வாயை முட்டிட்டு இருக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரோதி வருஷம் முழுக்கவுமே ராஜகோபம் தான். இப்போ இந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கு இதை நான் சொன்னேன். இதில் ராஜ வெகுமானம்னா என்ன? ராஜாக்கள்லாம் கூப்பிட்டு பரிசு கொடுப்பான்னு வேறு, அது வேறு. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரமாதமாக கிடைக்கும்னு வேறு ராஜ வெகுமானம்னா. தனநாசம்னா என்ன?
அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பவுன் வாங்காமல் இருக்கணும், தங்கம் வாங்காமல் இருக்கணும். தங்கத்தை வாங்கினோன்னா வீட்டில் இருக்கிற தங்கமும் போயிடும்னு பேர். அதான் தன நாசம். தன லாபம். இந்த குரோதி வருஷத்தை 1 கிராம் வாங்கினேன்னா கூட உங்கள் கையில் இருக்கிற காசில் 1 கிராம் கொடுத்து 1 கிராமுக்கு போய் உங்கள் காசாக இருக்கணும், கடனை வாங்கி வாங்கக்கூடாது. அதை வாங்கி வச்சேன்னா கூட இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு தாராளமாக லாபங்கள் நிறைய கிடைக்கும்னு பேர். ஸ்தான சலனம். ஸ்தான சலனம்னாக்க மனசுக்குள்ள தேவையில்லாத பல குழப்பங்கள், எதையுமே வந்து முடிவெடுக்காத ஒரு சூழ்நிலையானது இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கெல்லாம் உருவாகும். ஸ்தான லாபம்னாக்க மனசுல நாம எதை நினைச்சோமோ அந்த காரியமானது உடனே கைகூடிடும், பிரமாதமாக வெற்றிகரமாக முடியும்னு வேறு. அதுக்கு ராஜகோபம். ராஜாக்களுக்கெல்லாம், அரசாங்கக்கூடிய ராஜாக்களுக்கெல்லாம் எப்படி கோபம் வருமோ அந்த மாதிரி கோபமானது அந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் வரும்னு பேர். சரி, இந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் நீங்கள் சொன்னேன் குரோதி வருஷம் எப்படி இருக்கணும்ட்டு. இதே மாதிரி தான் கண்டிப்பாக நடக்குமா? உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியானது சுபக்கிரக தசாபுத்தியாக இருக்க வேண்டும். அது சுபக்கிரக தசைகள்னா என்னென்ன கிரகங்கள்? சந்திரன், புதன், குரு, சுக்கிரன். 4 பேரும் தான் சுபக்கிரகங்கள், சுபக்கிரக தசைகள். அசுப கிரக தசைகள் உங்களுக்கு இப்பெல்லாம் வந்து அசுப கிரக தசைகள் நடக்கிறது அப்படின்னா, அசுப கிரகங்கள்லாம் யார் யாரு? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேத்து. இந்த 5 பேரும் அசுப கிரகங்கள். இவா தசை நடக்கிறவாள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும், எந்த ஒரு காரியத்திலையும் எச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னா சுபக்கிரக தசை நடந்தால் இதில் சொன்ன மாதிரி தான் நடக்கும், அசுபக்கிரக தசை நடந்தால் இதில் சொன்ன மாதிரி அவ்வளோ தூரம் நடக்காது. அதான் வித்தியாசம். நாளை குரோதி வருஷத்திய கந்தாய பலன் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் கந்தாய பலனானது எப்படி இருக்கும் என்பதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கின்றோம். சுபம் அஸ்து.